வணக்கம் and welcome to Times of Aditya. Okay பா, Times of Aditya இன்னைக்கு எங்க இருக்கோம்? தென்காசியிலே ரொம்ப ஃபேமஸான காசி விஸ்வநாதர் கோவில்ல தான் இருக்கோம். எஸ், சாமி கிட்ட போய் உள்ள ப்ரே பண்ண போறோம். மக்கள் நல்லா இருக்கணும், ஆதித்யா டிவி நல்லா இருக்கணும், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர் எல்லாம் நல்லா இருக்கணும்பா. ஓகேப்பா, சரி உள்ள போயிட்டு சாமி கும்பிடலாம். போலாம். டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். எஸ். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் சரவணன். என்னண்ணா ஏதோ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? பையனை என்ன ஆபரேஷன் அது? இது வந்து பலாப்பழம். பலாப்பழத்துக்கு ஆபரேஷன் பண்ணி உயிர் கொடுத்துட்டு இருக்கீங்களா? உயிர் கொடுக்கல, உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்ண்ணே. ஓகே, இந்த ஊர்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இதுல ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 40 வருஷமா இருக்காரு. ஓகே, 40 வருஷமா இருக்கீங்க. சரி, இந்த கோயில்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? கோயில் கிட்ட வியாபாரமா எவ்வளவு வருஷமா? கோயில்கிட்ட வியாபாரம் மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. 10 வருஷம் கிட்ட இருக்கும். வியாபாரம்லாம் நல்லா போகுதா? வியாபாரம் பரவாயில்லாம இருக்கும். ஏன் நல்லா போல நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ண போறீங்க? நல்லா போகுதா? ஏன் ஒரு 10 வருஷம் கணக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி நானும் அவர் கூட இருந்து இங்கே வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கு. அதனால வியாபாரம் பண்ணுவீங்க. நீங்க வேற கூட வந்து நீங்க இருக்கிற படத்துல சாப்பிட்டு காலி பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சாப்பிட்டு மட்டும் சாப்பிட்டு எனக்கு வந்து சம்பளமே வேணாம். நான் இப்ப சாப்பிட்டனாலே போதும். எனக்கு ஒண்ணும் இல்ல, 1/4 கிலோ கொடுத்தா போதும். டெய்லி 1/4 கிலோ கொடுத்தா போறேன். சம்பளமே வேணாம். ஓகேவா? சரி, காலைக்கு எடுத்துப்பீங்களா? அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ஓகேன்றார் அவர். அசிஸ்டன்ட் இனிமே நான் தான். நீங்க என்னையும் சேர்த்து கேள்வி கேளுங்க. உண்மையிலே 2 பேர் இருக்கீங்க. சரிண்ணே, இந்த கோயில் பார்க்கும்போது இந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்கும். 5 வருஷம் மேல இருக்குமா இந்த கோயில் கட்டுறதுக்கு? ஆமா, அவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த கோயில் கட்டி எவ்வளவு வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த கோயில் நினைக்கிறீங்க? விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இருக்கு. 100 வருஷமா இருக்குன்றீங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி, இதோட ஆன்சர் நாங்க லாஸ்ட்ல சொல்லுவோம் எவ்வளவு நாள். சரிங்களா? எத்தனை வகையான மாம்பழம்லாம் இங்க வச்சிருக்கீங்க? இமாபாஸ் இருக்கு, இமாபாஸ் இருக்கு, சப்போட்டா இருக்கு, பெகோட்டா இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, ஏன் இதுல உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சரி, ஏதாவது சாப்பிடலாம்னு பார்த்தேன். சரி, நாங்க அப்படியே சரி, இந்த கோவிலை பத்தி நான் சில கேள்விகள் கேட்கணும்னு இருக்கேன். இந்த கோவில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள் இருக்கும்? சுமார் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இந்த கடை உங்களுக்கே கொடுத்துருவோம். எல்லாம் இந்த கடை நாங்க எடுத்துப்போம். இல்ல, கடைக்கு ஓனர் அவர்தான்ப்பா. 62 வருஷம் ஆகுது. 68 வருஷம். 62 வயசு. 62 வருஷம் இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. முதல்ல இப்ப இல்ல, ரெண்டாவது கேட்டா கூடாது. சரி, இந்த கோவில் எவ்வளவு நாள் இங்க இருக்கு? பழமையான கோவில். பழமையான கோயில் எவ்வளவு வருஷம் பழமையான கோயில்? வருஷம். நான் அங்க கேமராமேன் பார்த்து சொல்ல கூடாது. அவருக்கே தெரியாது. பல ஆண்டு. ஏதாச்சும் ஒரு ஆண்டு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. தலைமுறைக்கு தலைமை இருக்க. சும்மா ஏதாவது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் சொல்லுங்க. அது ஒரு 120 வருஷம். 120 வருஷம். 100 வருஷம் பழமையான கோயில் நினைக்கிறீங்க? சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே, நீங்க சொன்னது கரெக்டா இல்லையான்னு பாத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில கண்டிப்பா சொல்லுவோம். சரிங்களா? அதனால நீங்க வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சின்ன கிஃப்ட் நானே. இந்தாங்கண்ணா. எக்ஸலென்ட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல். நீங்க எடுத்துக்கோங்க. நன்றி. Thank you அண்ணா. விக்கி, தென்காசி வரைக்கும் வந்துட்டோம். எனக்கு ஏதாவது வாங்கி கூட விக்கிங்க. சரி வா, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். உனக்கு என்ன வாங்கி தரலாம்? விக்கி இங்க வா. இந்த முருகர் சிலை அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா நான் நார்மலா வாங்கி தர மாட்டேன். நான் கேட்கற கேள்வி நீ ஆன்சர் பண்ணாதான் நான் வாங்கி தருவேன். ஓகே? எஸ், அப்பதான் உனக்கு வந்து ஞாபகமா இருக்கும், அந்த பொருளோட அருமை தெரியும். சும்மா ஒரு பொருள் கேட்டு கிடைச்சா தெரியாது. அக்கா, ஒரு நிமிஷம் நீங்க வாங்க. நீ ஈஸியா கேப்பியா? நான் ஈஸியா தான் கேட்பேன். சரி, ஓகே. அப்போ ஓகே. சரியா? இவரோட பேர் என்ன? அண்ணா, உங்க பேர் என்னன்னா? சொல்லக்கூடாது. சரி, அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் பேர் சொல்லக்கூடாது இல்லம்மா, அவர் சொல்லக்கூடாது. சரி, அவர் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். அண்ணா வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஜாலியா வந்து போன்ல நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்காரு. பாத்தியா? வாங்க, கிட்ட வாங்க. வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் வாங்க. வண்டி நவரைய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா ஓகே. அண்ணனை பார்க்க அஜித்குமார் மாதிரி அழகா இருக்காரு. சரி, நான் உங்க பேர் என்ன சொல்லுங்க? உங்க பேர் சொல்லுங்க. சீனிவாசன். 2 பேர் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன கெஸ் பண்ண கிடையாது. ஆனா உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. எவ்வளவு வருஷமா இந்த கடையில ஓனரா வேலை செய்றீங்க?
கடையே என்னது தான் அதனால தான் கேட்டேன் எவ்வளவு வருஷமா ஓனர் ஆளு சரிங்க 20 கேட்டேன். வருஷமா வச்சிருக்கேன் அந்த கடை. 20 வருஷமா இருக்கீங்க. நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்னா இந்த கடையில் ஸ்பெஷல்னா நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் பில்லு கிடையாது, காசு கிடையாது, காசு டபுளா போடுவோம். டபுளா போடுவோம். இவர் ஒருத்தர் தான் மக்களே உண்மையை சொல்லியிருக்காரு. வாங்குற லாபத்தை டபுளா போட்டாலும் எனக்கு மட்டும் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டாரு. இருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. போட்டுறேன். அவங்களுக்கு 3 மடங்கு 75% போட்டு 50% ஆஃப் பண்ணுறேன். 75% போட்டுட்டு 50% ஆகுறா. நல்ல பிசினஸா இருக்கு. அண்ணா என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு சம்பளம் தருவீங்க? சம்பளம் உங்களுக்கு நீங்க எதுவும் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு என்ன ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கண்ணே போதும். இது ஒரே நிமிஷம் அண்ணன் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் நில்லுங்க, நேரா நில்லுங்க, பின்னாடி போகிறீங்க எப்படி நில்லுங்க, இப்ப கை வலிக்குது. அப்பா 50 தானே கொடுத்துடலாம். எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம்ண்ணா. கொடுத்துடலாம், அழகா கொடுத்துடலாம். அண்ணன் நல்ல மனுஷனா இருக்காரு. சரி அண்ணன் கிட்ட கேக்குறதுக்கு சில கொஸ்டின் இருக்கு. டெய்லி 1000 எடுத்துருவீங்களா? 50,000 கொடுத்து டெய்லி 1000 எடுத்துருவா, மிச்சம் 20,000 தான் இருக்கும். அது அப்புறமா ராசல் மொத்தமா எடுத்துருவாரு. டெய்லி 10 மணிக்கு வர சொல்லுவாரு. நான் 10:01 வந்தாலும் இல்ல உனக்கு 1000 ரூபாய் கட்டு அப்படின்றாரு. அப்படிதானே? தெரியல உங்களை பார்க்கும்போதே உங்க நல்ல மனசு. சரி ஓகே. சரி கேள்வி இப்போ இல்லை. ஆனால் கோயில் பக்கத்துல இருக்கீங்க, அதனால கோயிலை பத்தி சில கேள்வி எல்லாம் கேட்க போறோம். தெரியாத கேள்வி கேட்டேன். ஈஸியா தெரிஞ்ச கேள்வி கேட்கிறோம். கோயில் எங்க இருக்கு? கோவில் தென்காசி. எவ்வளவு வருஷமா இருக்கு? தென்காசியில எவ்வளவு வருஷம் பழமையான கோயில்? கமான். தென்காசியில அதான் தெரியாத கேள்வி கேட்காதீங்க. சரி கெஸ் பண்ணுங்க, தயமா நீங்க சொல்லுங்க. இது ஒரு 200 வருஷம் 200 வருஷம் பழமையான கோயிலா இருக்கும். சரி இந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க இதை பில்ட் பண்றதுக்கு? இதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இது இது கட்டுறதுக்கு எவ்வளவு? எப்படியும் 50 வருஷம். 50 வருஷம் இருக்குமா? இந்த கோயில் கட்டுறதுக்கு 50 வருஷம் இருக்கும்டாரு. என்ன காரணம்னா இடையில வந்து கெட்டி ஒரு முழுமை அடையாமலே ஒரு இதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கோபுரம் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப 2ஆம் தரமா அவங்க எடுத்து கட்டினாங்க. ஓ ஓகே ஓகே. அப்ப இடையில வந்து கொஞ்ச நாள் அப்படியே கேப்ல கிடந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இது ஃபுல் பண்ணிருக்காங்க. ஓ அதனால 50 வருஷம் இருக்கும். சரி இது யார் ஆட்சி காலத்துல கட்டணும்னு நினைக்கிறீங்க? எந்த மன்னர் காலத்துல கட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? பராக்கரபாண்டிய மன்னர் காலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான சூப்பரான கிஃப்ட் என்னன்னா இந்த கடையை நீங்க வின் பண்ணிட்டீங்க. இந்த கடை உங்களுக்கே கொடுத்துட்டோம். இல்ல உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் என்னன்னா இப்ப 500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிஃப்ட் ஆம்பர் தருவாரு விக்கி அவரோட சொந்த காசுல. அதாவது கடை வச்சிருக்கீங்க இவரு, நான் கிஃப்ட் ஆம்பர் கேஷ் கொடுத்துருவாங்க. அவர் கை காசு கொடுத்துருவாரு. கேஷ் கிடையாது, வவுச்சர் தான் கொடுப்போம். வவுச்சர் கொடுத்தாங்கன்னா அது மாறாது, அதனால வவுச்சர் கொடுத்துருவாரு. எங்க கிட்ட பழைய வவுச்சர் இருக்கு, அது கொடுத்துருவோம். ஓகேவா? வவுச்சர் வேணாம். ஓகே ரொம்ப நன்றிண்ணே, மீட் பண்ண சந்தோஷம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ அண்ணா.